சில பேர் வந்து இன்ஸ்டால பார்த்துட்டு, நீங்க தான் எனக்கு வந்து நீங்க ஹேர் கட் பண்ணணும். நீங்க தான் எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்டென்ஷனுக்குமே பேசுறாங்க, ஹேர் ஸ்டைலுக்குமே பேசுறாங்க. நீங்க இருப்பீங்களான்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நான் தான் இங்க கால்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே. என்னால முடியாத சிச்சுவேஷன் தான் மத்தவங்கள ஹேண்டில் பண்ண சொல்லுவேனே தவிர்த்து, மத்தபடி எல்லாருக்குமே நானே தான் டைரக்ட்டா பேசிட்டு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஸோ உள்ள வந்துட்டோனே நான் கன்சல்டேஷன் பண்ணிட்டு ஸ்டாஃப் கிட்ட குடுத்தா நீங்க பண்ண மாட்டீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஓகே. ஸோ ஏன் அப்டின்னா, நான் இப்போ நானே பண்ணிட்டேன்னா, என்னையே எதிர்பார்க்குறாங்க அடுத்த வாட்டி. ஸோ அது நம்மளால 100% குடுக்க முடியல. ஏன்னா பிசினஸ் பண்றதுனால இங்கேயும் அங்கேயும் நம்ம அலைய வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது சில தவிர்ப்புகள்னால பண்ண முடியாம போகும். அவ்வளோதான். மோரோவர் அதிகபட்சம் வந்து பாய்ஸ் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ் கட் அப்டின்ற ஒரு கட் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்களா? இஸ் தட் ட்ரூ? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். லவ் ஃபெயிலியர் பாய்ஸ் பஸ் கட். யா. சி இப்போலாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஹேர அந்த மாரி பண்றதில்ல. ஏன்னா, ஸ்டைல் கண்டிப்பா முக்கியம்ன்றதுனால அத யாருமே கை வைக்கிறதில்ல. சீரியஸாவா? ஆமா. என்ன ஓகே. பொறுத்தவர, ம். இங்க வரவங்க யாருமே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதெல்லாம். சில பேர் ஜாலியா இருக்கிறாங்க. சில பேர் சோகமா இருக்காங்க. தாடிய டிசைனா பண்றாங்க இப்போ. முன்னாடிலாம் தாடிய கச்ச முச்சான்னு வளர்ப்பாங்க. இப்போ அத டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அவ்வளோதான்.